கௌசலாலம் ரலியல்லாஹுனுடைய மாணவர் முரீது ஹஜ்ஜுக்கு போறாங்க. போகும்போது ஷேக்கிட்ட வந்து சொல்றாங்க, ஷேக்குனா நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேன். ஹுஸ்னாயும் கேட்டாங்க, ஹஜ்ஜில் போய் என்ன செய்வேன்னு கேட்டாங்க. துவா செய்வேன். நம்மளும் அதானே சொல்றோம், ஹாஜிகள் துவா எங்க எல்லாம் கபூல் ஆகுமோ. யார் சொன்னா இவர கபூல் ஆகாத இடம் அங்க எங்க என்ன இருக்கு? ஒரு இடமும் கபூல் ஆகாத இடம் இல்லையே. எல்லா இடத்துலயும் துவா கபூல். ஹாஜி துவா கபூல் ஆகிற இடத்துல எல்லாம் எனக்கு துவா செய்யணும். ஹாஜிகள்கிட்ட துவா செய்யற வசியத்தில் அதுவும் ஒண்ணு. நான் துவா செய்வேன், எங்க எல்லாம் துவா கபூல் ஆகுமோ அங்க எல்லாம் துவா செய்வேன். ஹுஸ்னாயும் கேட்டாங்க, துவா கபூலானா என்ன நடக்கும்னு கேட்டாங்க. பிள்ளை சொல்லிச்சு, துவா கபூலானா கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிச்சு. அப்ப ஹுஸ்னாயும் சொன்னாங்க, அல்லாஹ்வே என் துவாவை ஏத்துக்க, என் தொழுகை ஏத்துக்க, என்னுடைய சக்காத்தை ஹஜ்ஜ உம்ராவை அதை இதை எல்லாத்தையும் ஏத்துக்கன்னு சொல்றதை விட அல்லாஹ்வே என்ன ஏத்துக்கன்னு சொல்ல வேண்டியதானே. அல்லாஹ்வே என்ன ஏத்துக்க, அல்லாஹ் நீ ஏத்துக்கிட்டா போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் விடுற மூச்சுக்கும் நன்மை வந்து விடும். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன ஆதாரம்? மரியம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன், மரியம் அம்மாவை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்தான். அல்லாஹ்வுடைய கபூலியத்து மரியமில் வெளிப்பட்டது. இந்த ஆயத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் கபூல் செய்தான், அந்த கபூலியத் எப்படி மரியமிடம் வெளிப்பட்டது? மரியம் அம்மா நம்ம வீட்டு புள்ள ஒரு வருஷம் வளர்ற வளர்ச்சிய அந்த அம்மா ஒரு நாள்ல வளர்ந்துருவாங்க. ஏன்னா அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அதனால போய் கேளு, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் மக்பூலீன், அல்லாஹ்வே உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடியார்களில் என்ன ஆக்கு, என் துவாவை கபூலாக்கு, என் தொழுகையை கபூலாக்கு, அதை என்று சொல்வதை விட என்னை கபூலாக்கு என்று நீ சொல், உன் நடைக்கும் நன்மை வரும் என்றார். அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொண்டானோ அந்த இப்ராஹிம் நபியினுடைய காலடி தழும்பு மக்காமே இப்ராஹிமாக மாறியது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஹபீபான கண்மணி நாதா சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மிதித்த மதீனத்தினுடைய பகுதி ரௌலத்து மினல் ஜன்னா, சொர்க்க பூங்காவாக மாறியது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால், அவன் கபூல் செய்தால் அதனுடைய அடையாளம் இப்படித்தான் வெளிப்படும் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, சொன்னது அவங்க, அடுத்து அவங்க செய்யறாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு தவாப் செய்யறாங்க. குன்யால இருக்கிற செய்தி, தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சுக்கிட்டு ஹஜ்ருல் அஸ்வத்ல முத்தம் போடுறாங்க. அந்த ஹஜ்ருல் அஸ்வத்ல முத்தம் போடும் போது ஒரு துவா ஓதுறாங்க. யாரு ஓதுறது? ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு. கதமி அலா ரகபாத்தில் அவுலியா யதுர்ரா, எல்லா வலிமார்களினுடைய தோள்களிலும் பிடரிகளிலும் என் பாதம் அப்படியே பதிந்திருக்கிறது என்று சொன்னார்கள். என் தோளில் சையதுனா முஹம்மது ரசூலுடைய பாதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். என் தோல்ல அந்த நபியின் பாதம் இருக்குது, உங்க தோல்ல எல்லாம் என் பாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத முத்தம் போடும் போது அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர் துனூபி, அல்லாஹ்வே என் பாவங்களை மன்னிச்சிரு, என் பாவங்களை மன்னிச்சிரு. ஃபைன் லம் தக்ஃபிர் துனூபி, ஒரு கால் என் பாவங்களை நீ மன்னிக்கலனா என் பார்வையை போக்கிரு, என்ன குருடாக்கிரு. ஏன் தெரியுமா? கைலா உபுசிர இலா அவுலியாயிக, உன்னுடைய வலிமார்களை இந்த பாவக்கண் கொண்டு நான் பார்க்க கூடாது. சும்மா ஜியாரத்தினுடைய ஆதாபு, ஜியாரத்துல நிறைய விஷயங்கள் நம்முடைய மஷாயிகுமார்கள் சொல்வார்கள். ஒரு ஜியாரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஜாயிரினுடைய ஆதாபுகளும் அவர் அங்கே பேண வேண்டிய ஒழுக்கங்களும் சொல்கிற விதத்தை பார்க்கிற போதே உள்ளே சென்றால் எனக்கு அவர் பார்வை கிடைக்குமா, கோபம் வெளிப்படுமா என்றுதான் நம்ம எல்லாம் எண்ண தோன்றுகிறது. அந்த அளவுக்கு ஆதாபுகளை மகான்களினுடைய மக்பராக்களில் நம்முடைய ஞானிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை யார் படிச்சதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவமுள்ள கண்ணோட உன்னுடைய நேசர்களை நான் பார்க்க விரும்பல, அதனால என் பார்வையை நீ போக்கிரு.
எந்த இடத்துல ஹஜ்ருல் அஸ்வத முத்தம் போடுகிற போது நமக்கு ஒரு செய்தியை புரிய வைக்கிறாங்க. ஹஜ்ருல் அஸ்வத முத்தம் போடும் போது துவா கபூல் ஆகும். அந்த இடத்துல கூட நான் எதைத்தான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை பாவமில்லாத கண் கொண்டு பார்ப்பதை நான் கேட்கிறேன். பாவமில்லாத கண் கொண்டு அத பார்க்க வேண்டிய விதத்தில் மகான்களையும் அல்லாஹ் வைத்த ஷஆயிர்களையும் அடையாள சின்னங்களையும் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால் அல்லாஹ் எதை வைத்திருக்கிறானோ அதை மொத்தமாக கொடுத்து விடுகிறான். அதனாலதான் ஒமன் யுஅல்லிம் ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, ஹஜ்ருல் அஸ்வத், மக்காமி இப்ராஹிம், கஅபத்துல்லாஹ், ஜம்சம் கிணறு, பேரே இஸ்மாயில், ஹிஜ்ரே இஸ்மாயில், மதீனாவினுடைய ரவுதா, மகான்களினுடைய மக்பராக்கள், அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன், குர்ஆனை தாங்கி இருக்கக்கூடிய ஹஃபாதுகள், அதனுடைய விளக்கமாக நடக்கக்கூடிய ஆரிஃபீன்கள், இந்த மேன்மக்களை எல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவருடைய கல்புல தக்வா இருக்குதுங்கிறதுக்கு அது அடையாளம். ஷாயிர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கல்புல என்ன இருக்கணும், தக்குவா இருக்க வேண்டும்.